ஹலோ எவ்ரிவான், இது நம்மளோட சேனல் மாமி லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸ் தமிழ். நீங்கள் பேரண்டா உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ், தமிழ், கிராமர் இந்த மாதிரி ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை டீச் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே 1ஓட ரீகேப் பார்க்க போகிறோம். குரூப் 1ல் என்ன லெட்டர் சவுண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதை எப்படி நம்ம பசங்களுக்கு ட்ராயிங் மெத்தடில் டீச் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கிற பசங்களாக இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே உங்கள் பசங்க இன்னும் கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்களா, இல்லை அந்த மெத்தடில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கலையா, இன்னைக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தர போகிறேன், அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குரூப் 2 அண்ட் குரூப் 3 சவுண்ட்ஸையும் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிறது குரூப் 2ல் இருக்க லெட்டர்ஸ். ஒவ்வொரு சவுண்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. இதுக்கான சவுண்ட் க. க. இதுக்கான பிக்சர் கப். நம்ம இன்ன வரைக்கும் ஒரு லெட்டர் சவுண்டுக்கு ஒரு பிக்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம். இதே பசங்க டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னா இந்த லெட்டர் சவுண்டுக்கு அந்த வேர்டையே அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சியோட லெட்டர் சவுண்டை மறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன வேர்டு படித்தோம் அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்க கப்புன்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சவுண்ட் வருது அப்படின்னு கேளுங்க. க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அவங்க ஒவ்வொரு தடவை சவுண்ட்ஸை மறக்கிறப்பையும் இதே மாதிரி அந்த வேர்டுக்கான ஃபஸ்ட்டு என்ன சவுண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்கள ஞாபகப்படுத்த பழக்குங்க. அதுதான் நல்ல மெத்தட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெட்டர் கே. கேவோட சவுண்ட் க. கேவோட சவுண்ட் க. சிக்கும் கேக்கும் ரெண்டுக்குமே ஒரே சவுண்டு தான். ஃபஸ்ட்டு சொல்லித்தரப்பே ரெண்டு லெட்டருக்கும் ஒரே சவுண்ட்ஸு அப்படின்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் லெட்டர் இ. ஈயோட சவுண்ட் ஏ. அதுக்கான பிக்சர் எக்கு வச்சுருக்கோம். அதுக்கான வேர்டு எக்கு. சப்போஸ் அவங்க அந்த சவுண்டை மறந்துட்டாங்கன்னா எக்கில் ஃபஸ்ட்டு என்ன சவுண்டு கேட்குதுன்னு கேளுங்க. ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ஹெச். ஹெச்சோட சவுண்ட் ஹ. இப்போ நான் இங்கே என்ன ஸ்மைலி பிக்சர் வச்சுருக்கேன், ஹாப்பி ஸ்மைலி பிக்சர் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஹாப்பியாக நம்ம சிரிக்கிறப்ப ஹ ஹா சொல்லுவோம்ல. ஸோ இதே மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஹெச்சுக்கு ஹ அப்படிங்கிற சவுண்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ வேர்டாக நீங்கள் ஹாப்பி அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட் லெட்டர் எம். இதோட சவுண்ட் ம். ம். இதுக்கான பிக்சர் ஒரு ஸ்மைலி பிக்சர் இருக்குது. ஒரு ஸ்மைலியில் வந்து மவுத்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த பிக்சர் தான் இங்கே போட்டிருக்கோம். இந்த ட்ராயிங்கே நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மம், மங்கி, மம்மி இந்த மாதிரி நம்ம தரலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ஆர். ஆரோட சவுண்ட் ர். ர். இங்கே வந்து ஒருத்தர் ஓடுற மாதிரி ஒரு குட்டி ட்ராயிங் இருக்குது. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி தரலாம். இல்லைனா இதுக்கான வேர்டு வந்து ரன் அப்படின்னு கொடுக்கலாம். அப்பயே அவங்க ஞாபகப்படுத்திக்கல அப்படின்னா நம்ம வந்து வண்டி எப்படி போகும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு சவுண்ட் வந்து ர் ர் அப்படின்னு நம்ம சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட் லெட்டர் டி. டியோட சவுண்ட் ட. ட. இதுக்கான பிக்சர் டால் அப்படி இல்லைன்னா டாட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்க மறந்துட்டாங்கன்னா கூட டாட்டில் ஃபஸ்ட்டு என்ன சவுண்ட் வருதுன்னு கேளுங்க. ட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட நம்ம வந்து சொல்லித்தரலாம். இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை குரூப் 2ல் இருக்கிற எல்லா சவுண்ட்ஸையும் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. சியோட சவுண்ட் க. கேவோட சவுண்ட் க. ஈயோட சவுண்ட் ஏ. ஹெச்சோட சவுண்ட் ஹ. எம்மோட சவுண்ட் ம். ஆரோட சவுண்ட் ர். டியோட சவுண்ட் ட. இங்கே இருக்கிறது குரூப் 3ல் இருக்கிற லெட்டர்ஸ். ஒவ்வொரு சவுண்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி. ஜியோட சவுண்ட் க. க. நம்ம வச்சிருக்கிறது ஒரு கன்னோட பிக்சர். இதுக்கான வேர்டு நம்ம கன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ஓ. ஓட சவுண்ட் ஆ. ஆ. வச்சிருக்க பிக்சர் வந்து ஆரஞ்சு. இதுக்கான வேர்டும் நம்ம ஆரஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓட சவுண்டு நம்ம தமிழில் எப்படி ஆ சொல்லுவோம் அதே மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட் லெட்டர் யூ. யூவோட சவுண்ட் வந்து அ. அ. இப்போ அவங்களுக்கு கரெக்டாக இந்த சவுண்ட் வரல அப்படின்னா விக்கல் நம்மளுக்கு வரும்ல, எப்படி நம்மளுக்கு விக்கல் வரும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த சவுண்டையே கரெக்டாக சொல்லி கொடுங்க. அ. அ அப்படின்னு சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட் லெட்டர் எல். எல்லோட சவுண்ட் ல். ல். இதுக்கான பிக்சர் இங்கே ஒரு லேம்ப் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம். இதுக்கான வேர்டு வந்து இங்கே லேம்ப்
அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை அவங்க கரெக்டாக சொல்லினா கூட எல்லோட சவுண்டு தமிழ் எப்படி நம்ம சொல்லுவோம் இல் இல் அதே மாதிரி கூட அவங்களுக்கு கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் லெட்டர் எஃப். எஃப்போட சவுண்ட் நல்ல வாயில் கொஞ்சம் காற்று வர மாதிரி சொல்லி கொடுங்க. இதுக்கான பிக்சர் ஒரு ஃபேனோடது, வேர்டு ஃபேனோடது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் பி. பியோட சவுண்ட் ப ப. இதுக்கான பிக்சர் வந்து பேர்டு, வேர்டு வந்து பேர்டு தான். நம்ம இதுக்கு சவுண்ட் வந்து ப ப ப அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துட்டு ஆனால் ஒரே ஒரு தடவை ப வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லா லெட்டர்ஸ்க்கும் மறுபடியும் எல்லா சவுண்ட்ஸையும் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி, இதோட சவுண்ட் க. நெக்ஸ்ட் லெட்டர் ஓ, இதோட சவுண்ட் ஆ. நெக்ஸ்ட் லெட்டர் யூ, இதோட சவுண்ட் அ. நெக்ஸ்ட் லெட்டர் எல், இதோட சவுண்ட் ல். நெக்ஸ்ட் லெட்டர் எஃப், இதோட சவுண்ட் ஃப். நெக்ஸ்ட் லெட்டர் பி, இதோட சவுண்ட் ப. பேரண்ட்ஸ் எல்லாரும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 சவுண்ட்ஸ் நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு எப்படி டீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபரோட கிஃப்ட் செஷனுக்கு வந்தாச்சு. உங்கள் குழந்தையோட நேமையும் கிரேடையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கான இங்கே இருக்கிற இந்த புக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஃபோனிக்ஸ் ஒர்க் ஷாப் கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஒருத்தருக்கு இந்த கிஃப்ட் கிடைக்க போகுது. இதில் 26 ஸ்டோரிஸ், அதாவது ஃப்ரம் A to Z உள்ள ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் புக்கு நாங்கள் ஃப்ரீயாக கிஃப்டாக கொடுக்க போகிறோம். மறக்காமல் உங்கள் குழந்தையோட நேமையும் கிரேடையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோனிக்ஸ், கிராமர், தமிழ் இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.